हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை எழுது மாலை வணக்கங்கள். ம், இன்னைக்கு நம்ம பகவத்கீதையினுடைய 16 அத்தியாயத்தினுடைய மகிமையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 17வது அத்தியாயத்தை தொடங்க போகிறோம். 16வது அத்தியாயத்தில் நம்ம இந்த அத்தியாயங்களுடைய மகிமைகளை சிவபெருமான் பார்வதிக்கு சொல்லிட்டு இருக்காரு. இது பத்மபுராணத்திலிருந்து சொல்லப்பட்டது. ஸோ இப்போ சிவபெருமான் ஒவ்வொரு இதுக்காக சொல்லிட்டு ஒவ்வொரு அத்தியாயத்துக்குடைய மகிமையாக சொல்லிட்டு இருக்காரு. இப்போ பார்வதி தேவியை நான் இப்போ 16வது அத்தியாயத்தினுடைய மகிமையை பற்றி சொல்லப் போகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். என்ன சொல்லியிருந்தாலும் குஜராத்தில் சௌராஷ்டிரா அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு, ஒரு நகரம் இருக்கு. அந்த நகரத்தை ஆட்சி செய்த மன்னருடைய பெயர் காடபகு. காடபகு அப்படிங்கிற ஒரு மன்னர் அந்த ஒரு ம், ராஜ்யத்தை சௌராஷ்டிராங்கிற அந்த நகரத்தை ஆண்டு வந்தார். அவர் தேவேந்திரனை போல இந்திரனை போல ஒரு நல்ல ஒரு செல்வச் செழிப்புடன் வாழ்ந்து வந்தார். அங்கே அவர் ஒரு 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 யானை, ஒரு யானையை வச்சிருந்தார். அந்த ஆண் யானையினுடைய பெயர் ஹரி மாந்தனா. ஹரி மாந்தனாங்கிற ஒரு ஆண் யானையை அவர் வளர்த்திருந்தார். அந்த யானை மிகவும் ஒரு செருக்கு பிடித்து தலைக்கணம் மிகுந்த யானையாக இருந்தது. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அந்த யானைக்கு மதம் பிடித்து விட்டது. மதம் பிடித்து அதை சங்கிலியை எல்லாம் அறுத்தெறிந்து விட்டு தன்னுடைய கொட்டகையெல்லாம் நாசப்படுத்தி விட்டு அங்கிருந்து அங்கும் இங்கும் ஓடி ஓடி மக்களை துரத்த ஆரம்பித்தது. மக்களும் எல்லாருமே அந்த உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்தனர். அந்த யானையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு யானைப்பாகன்கள் முயற்சி செய்தார்கள். இருந்தாலும் அவங்களால கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியல. உடனே அந்த ராஜரிடம், அந்த ராஜாட்ட போய் ராஜா, இந்த மாதிரி யானை எங்களால் கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை என்று அவர்கள் அவர்களிடம் சொல்கின்றார்கள். உடனே அந்த ராஜாவுக்கு அந்த யானையை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த வித்தை தெரிந்திருந்தது. அந்த வித்தை தெரிந்ததுனால அவர் என்ன பண்ணுறாரு, அவரே நம்ம எப்படியாவது கட்டுப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அந்த அந்த ராஜா ஆம், யானையை அவருடைய இளவரசுடன் சேர்ந்து செல்கின்றார். அதுக்குள்ளே அந்த யானை பலரை தன்னுடைய காலால் மிதிச்சிருக்கும். அஹ், பலரை தாக்க ஓடிக்கொண்டிருக்கும். அப்புறம் மக்கள் எல்லாம் பயந்து கொண்டு அங்கெங்கும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அப்பொழுது அங்கே ஒரு பிராமணர் நடந்து வந்துட்டு இருப்பார். அவர் அவருடைய ஸ்நானத்தை முடித்துக்கொண்டு நடந்து வந்துட்டு இருப்பார். அவர் நடந்து வரும்போது என்ன பண்ணுவார்னா ம், ஸ்ரீமத் பகவத்கீதையிலேருந்து 16வது அத்தியாயத்தில் அந்த முதல் ஸ்லோகம், முதல் மூன்று ஸ்லோகங்கள் முதல்ல எப்படி ஆரம்பிக்கும்னா அபயம், அபயம் இப்படி ஆரம்பிக்கும். அபயம்ங்கிறது பயமற்ற, அதாவது கிருஷ்ணர் அதில் அந்த முதல் மூன்று ஸ்லோகங்களில் 26 தெய்வீக குணங்களை பற்றி சொல்லுவார். அதில் முதல் தெய்வீக குணம் அச்சமின்மை. அச்சமின்மை. ஸோ அதை அவர் அந்த மூன்று ஸ்லோகங்களை உச்சரித்து கொண்டே இருப்பார். அவர் அந்த ஸ்லோகத்தில் உள்ள அந்த என்னென்ன குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவர் மனத்தை கவனம் செலுத்தி கொண்டிருப்பாரே தவிர வேறு எதையுமே அவர் பத்தி சிந்திக்க மாட்டார். எப்படி இந்த குணங்கள் வளர்ப்பது, எப்படி இந்த குணங்கள் அப்படிங்கிறத என்னென்ன குணங்கள் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நினச்சிட்டே இருப்பார். அப்படி இருக்கிற நேரத்தில் அவர் அந்த யானை அங்கே பக்கம் இருந்து வர்றதை அவர் கவனிக்க கூட மாட்டார். அந்த யானையை கவனிக்காமல் அவர் நடந்து வந்து கொண்டே இருப்பார். நடந்து வந்துட்டே இருக்கும்போது ஆம், மக்கள்லாம் அவரை தடுக்க நினைப்பாங்க. ஆனாலும் அவர் அதையும் கவனிக்காமல் யானையை பண்ணிட்டு இருக்காரு. அந்த அந்த யானை அந்த பிராமணரை ஒரு பார்த்த உடனே என்ன ஆயிருன்னா அதனுடைய கோபம் அனைத்துமே அதனை உடனடியாக மறைந்துவிடும். மறைந்துவிட்டு அவருடன் முன் மண்டியிட்டு அதை யானை அமரத் தொடங்கிவிடும். ஸோ அந்த யானை, அந்த பிராமணர் யானையை பார்த்தோன்னே கொஞ்ச நேரம் அதை தடவி கொடுத்துட்டு அப்புறம் அங்கிருந்து நடந்து போயிடுவார். உடனே அதை பார்த்தோன்னே அந்த அரசருக்கும் மற்ற மக்களுக்கும்லாம் ஒரு பயங்கர ஆச்சரியம். எப்படி இந்த ஒரு பிராமணர் வந்த உடனே அந்த யானை தன்னுடைய அந்த மதத்தை விட்டு விட்டு அவருடைய அமர்ந்து வணங்கியது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க.
உடனே வந்து இது எப்படி இவ்வளோ சாத்தியம்? உடனே பிராமணர்கிட்ட போய் அந்த அரசர் கேட்பார், அவருடைய காலையில் விழுந்து வணங்கி, பிராமணரே உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஒரு மன அமைதியும் சக்தியும் இது எப்படி உங்களுக்கு சாத்தியம்? எப்படி இதனால் என்ன தவம் செய்து இதை பெற்றீர்கள் அப்படின்னு கேட்பார். உடனே அவருக்கு அந்த அரசர் அந்த பிராமணர் சொல்வார், நான் தினசரி வந்து பகவத்கீதையினுடைய 16வது அத்தியாயத்திலிருந்து ஒரு சில ஸ்லோகங்களை மட்டும் வாசிக்கின்றேன் அப்படிங்கிறார். உடனே வந்து அஹ், அரசர் வந்து அந்த பிராமணரை வந்து தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து அவரை வந்து நன்கு உபசரித்து அவருக்கு வந்து பொற்காசுகள் எல்லாம் தானமாக கொடுத்து அந்த பகவத்கீதையினுடைய ஸ்லோகங்களை எனக்கும் கற்றுத்தாருங்கள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பார். இந்த உடனே அரசரும் வந்து அதை கேட்ட பிறகு தினசரி வந்து அந்த ஸ்லோகங்களை உச்சரிக்க வாசிக்க ஆரம்பிப்பார். வாசிக்க ஆரம்பிப்பார். அப்புறம் சில நாள் கழிச்சு என்ன பண்ணுவார்னா வந்து அந்த காவலாளிகளுடன் வந்து அந்த மதம் பிடித்த யானை கட்டப்படுத்த இடத்துக்கு வந்து போய் இந்த யானையை அவிழ்த்து விடுங்கள் அப்படிம்பார். அவிழ்த்து விடுங்கள் அப்படிம்பார். உடனே உடனே யானையை வந்து அவிழ்த்து விடுவாங்க. உடனே அந்த அந்த உடனே மன்னர் மீதி இருப்பவர்கள்லாம் வந்து பயந்துட்டு இருப்பாங்க. மறுபடியும் இந்த யானை வந்து மதவெறி பிடித்து ஓடப் போகின்றது அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து என்ன பண்ணுறது, அந்த அந்த யானை வந்து அரசன் முன்னால் வந்து மண்டியிட்டு அரசரை வந்து வணங்க வணங்க ஆரம்பிக்கும். ஸோ உடனே இந்த அரசருக்கு வந்து இதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தன்னுடைய மகனை வந்து அந்த மண் அரசுக்கு அந்த ராஜ்யத்துக்கு மன்னனாக நியமித்து விட்டு அவர் வந்து துறவு எடுத்து காட்டுக்கு செல்கின்றார். காட்டுக்கு செல் இதுதான் வந்து இதன் மூலமாக வந்து தினசரி வந்து அவர் காட்டுக்கு சென்ற பிறகும் தொடர்ந்து 16வது அத்தியாயத்தை வந்து வாசித்து உச்சரித்து அதன் மூலம் வந்து மீண்டும் வந்து வைகுண்டங்களுக்கு சென்று இறைவனுடைய திருப்பாத கமலங்களை அடைகின்றார் அடைகின்றார். இதுதான் வந்து யார் யார் வந்து 16வது அத்தியாயத்தை வந்து தினமும் வாசிக்கின்றார்களோ அவர்கள் வந்து எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் பயங்களை நீக்கி பகவானுடைய திருப்பாதங்களை சென்றடைவது உறுதியாகும். இதுதான் வந்து இந்த அத்தியாயத்தினுடைய மகாத்மியம். 16வது அத்தியாயத்தினுடைய மகாத்மியம் வந்து ஆம், அபயம், அந்த 26 குணங்களை அடைவது, அதன் மூலம் மீண்டும் வந்து நாம் வந்து ஆம், வைகுண்டம் சென்றடைவது. 16வது அத்தியாயத்தினுடைய மகிமை. ஸோ இதோட வந்து நம்ம வந்து 17வது அத்தியாயத்தை வந்து நாம் வந்து ஆரம்பிக்கலாம். 17வது அத்தியாயம் இதனுடைய தலைப்பு வந்து ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். நம்பிக்கையினுடைய பிரிவுகள். நம்பிக்கையினுடைய பிரிவுகள். நம்பிக்கைகள் என்னென்ன பிரிவுகள் இருக்குன்னு சொல்லி பிரபுபதா கொடுக்கப்பட்ட தகவல் நம்பிக்கையினுடைய பிரிவுகள். ஆம், சமஸ்கிருதத்தினுடைய தலைப்பு வந்து ஸ்ரத்ரா திரய விபாக யோகம். ஸோ 16வது அத்தியாயத்தில் வந்து கிருஷ்ணன் வந்து முடிக்கும்போது வந்து ஆம், சாஸ்திர விதிகள். சாஸ்திர விதிகளை வந்து 16வது அத்தியாயத்தில் வந்து சாஸ்திர விதிகளை பின்பற்றவனுடைய நிலை என்ன, பின்பற்றாதவனுடைய நிலைகள் என்ன, தெய்வீக குணங்கள் மற்றும் அசுர குணங்களை பற்றி சொல்லியிருந்தார். தெய்வீக குணத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கும்போது வந்து அவங்க வந்து சாஸ்திரத்தை பின்பற்றுறாங்க. முக்கால்வாசி வந்து சத்துவகுணத்தில் இருக்காங்க. ரஜோகுணத்தில் தமோ குணத்தில் இருக்கவங்க வந்து அசுரகுணத்தில் இருக்கின்றார்கள். அவங்க வந்து அசுரகுணத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாஸ்திர விதிகளை புறக்கணிக்கின்றார்கள். புறக்கணித்து என்ன பண்ணுறாங்க, தன் மனம்போன போக்கில் செயல்படுகின்றார்கள். அப்படி இருக்கவங்க வந்து பக்குவத்தையோ சுகத்தையோ பரம இலக்கு அடைவதில்லை. நாஸ் நான் சுகம் நான் பராமகதி. அவங்களுக்கு சுகமும் கிடைக்கிறதில்ல, பரம இலக்கையும் அடைவதில்லை அப்படின்னார். அப்புறம் வந்து எது கடமை எது கடமை அல்ல என்று சாஸ்திரங்களின் விதிகளால் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வீக குணங்கள் உள்ளவங்க வந்து சாஸ்திரத்தினுடைய விதிகளை பின்பற்றி எது கடமை எது கடமை இல்லை என்று புரிந்து கொள்கின்றார்கள். அந்த மாதிரி புரிந்து கொள்ளும்போது என்ன பண்ணுறாங்கன்னா படிப்படியாக ஏற்றம் பெறுகின்றார்கள். ஏற்றம் பெறுந்து இந்த சட்ட திட்டங்களை அணிந்து அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். அந்த மாதிரி சொல்லி வந்து முடித்தார் கிருஷ்ணா. அந்த 16வது அத்தியாயத்தில் அந்த கடைசி 2 ஸ்லோகங்கள் முடித்தார். வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து பார்த்தபடி வந்து அந்த 16வது அத்தியாயத்தில் வந்து ஒரு ஆலமரம். இந்த இந்த பௌதிக உலகம் வந்து எப்படி வந்து ஒரு ஒரு ஆலமரத்தினுடைய பிம்பம், தலைகீழான பிம்பம் அப்படின்னு சொல்லி வந்து எப்படி ஒரு ஆலமரத்தினுடைய பிரதிபலிப்பு வந்து நமக்கு ஒரு ஆற்றில் தெரிகின்றதோ, ஒரு நீர்நிலையில் தெரிகின்றதோ, அது மாதிரி வந்து அந்த பௌதிக உலகம் இருக்கின்றது. அந்த பௌதிக உலகத்தில் வந்து நம்ம என்ன பண்ணால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆலன் மரத்தில் மேல் நோக்கி செல்ல வேண்டும். மேல் நோக்கில் தன்னை உயர்த்த வேண்டும். உயர்த்தி வந்து கடைசி வந்து என்ன பண்ணா வந்து அந்த முக்தியை கொடுக்கக்கூடிய அந்த குணங்களை வந்து அடைய வேண்டும் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணர் வந்து அந்த 16வது அத்தியாயத்தை வந்து நிறைவு செய்தார். அப்புறம் 17வது அத்தியாயத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த அசுர குணங்கள் மற்றும் தெய்வீக குணங்களை பற்றி சொல்கின்றார். அசுர குணங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து இந்த ஒருவனை வந்து அந்த மரத்திலிருந்து கீழே கொண்டு செல்கின்றது. தெய்வீக குணங்கள் அவனை வந்து மேல் நோக்கி கொண்டு செல்கின்றன.
அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு இந்த அசுர குணத்தில் வந்து ஒருத்தன் வந்து நரகத்திற்கு தள்ளப்படுகின்றான். அதுதான் அவனுடைய மனநிலையாக இருக்கின்றது அப்படின்னார். அப்புறம் வந்து கிருஷ்ணன் வந்து ஆம், ம், அந்த தொடர்ந்து என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா 16 அத்தியாயத்தில் வந்து அந்த உண்மையாக சாஸ்திரங்களை பின்பற்றுபவர்கள் வந்து தெய்வீகமானவர்கள். தெய்வீகமானவர்கள் சாஸ்திரங்களை பின்பற்றி அதை வந்து வழிபடுபவர்கள் தெய்வீகமானவர்கள் என்று தெய்வீக குணங்களை பற்றி முதல் 3 ஸ்லோகங்கள் சொல்லிட்டு அடுத்து முக்கியமாக அவர் சொன்னது வந்து அசுரகுணங்கள். அசுரகுணங்களை பற்றி விரிவாக கிருஷ்ணர் வந்து சொன்னார். அவங்களுக்கு நடவடிக்கைகள் என்ன இருக்குது, அவங்களோட என்ன இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, அவங்க வந்து அவங்கள வந்து கிருஷ்ணன் என்ன மாதிரி நடத்துறாரு, அவங்கள வந்து நரகத்தில் வீழ்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து முடிச்சப்போ வந்து சாஸ்திரங்களுடைய ஆம், அதை பற்றி அதனுடைய பற்றிய உயர்வு அதை பற்றிய உயர்வுகளை சொல்லிட்டு இருந்தால் அவங்க வந்து யார் யார் வந்து சாஸ்திரங்களை பின்பற்றுகின்றார்களோ அவங்க வந்து தெய்வீக குணத்தை படைத்தவர்கள், தெய்வீகமானவர்கள். அதை பின்பற்றவர்கள், அதன் மேல் சாஸ்திரங்கள் மீது நம்பிக்கை என்று தான் தோன்றித்தனமாக நடந்துகின்றவர் அசுரர்கள் என்று ரெண்டு பேருமே சொன்னார். இப்போ வந்து அர்ஜுனுக்கு வரக்கூடிய கேள்வி வந்து அஹ், இதை கேட்டவுடன் கிருஷ்ணன் சொன்னவுடன் அர்ஜுனுக்கு வரக்கூடிய கேள்வி வந்து, கிருஷ்ணா, ஒரு பக்கம் வந்து சாஸ்திரங்களை நம்பிக்கையுடன் பின்பற்றுபவர்கள், மற்றொரு புறம் வந்து சாஸ்திரங்களை நம்பிக்கையின்றி பின்பற்றுபவர்கள், அந்த மாதிரி இருக்காங்க. இந்த இரண்டுக்கும் நடுப்பட்டவர்கள் வந்து நம்பிக்கையுடன் இருக்கின்றார்கள். ஆனால் அவங்களுடைய நம்பிக்கை வந்து சாஸ்திரங்களில் இல்லை. நம்பிக்கை வந்து சாஸ்திரங்களில் இல்லை. ஏதோ ஒரு 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 வழிபாடு, ஏதோ ஒரு விதமான வழிபாட்டில் வந்து நம்பிக்கையுடன் இருக்கின்றார்கள், மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கின்றார்கள். அந்த மாதிரி நம்பிக்கை உள்ளவர்கள் எந்த வகையை சேர்ந்தவர்கள்? ஆம், அவங்க வந்து அவங்களுடைய வழிபாடு வந்து தெய்வீக குணமா, இல்லாட்டி அசுர குணமா, இல்லாட்டி அந்த தெய்வீக குணத்தில் இருப்பவர்கள் வந்து சத்வ குணத்தில் இருக்கின்றார்கள், அசுர குணத்தில் இருக்கிறவர்கள் முக்கியமாக ரஜோகுணம் மற்றும் தமோ குணத்தில் இருக்கின்றார்கள். ஸோ இந்த மாதிரி வழிபாட்டு உள்ளவர்கள் நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை வந்து சாஸ்திரத்தில் இல்லை, வேறு ஒரு விதமான வழிபாட்டில் நம்பிக்கை இருக்கின்றது. அந்த விதமான வழிபாட்டில் இருப்பவர்கள் என்ன குணத்தில் இருக்கின்றார்கள்? சத்துவ குணத்தில் இருக்கின்றார்களா, ரஜோ குணத்தில் இருக்கின்றார்களா, தமோ குணத்தில் இருக்கின்றார்களா? அவர்களுடைய வழிபாடு தெய்வீக வழிபாடா, அசுர வழிபாடா? அப்படிங்கிறது அர்ஜுனுடைய கேள்வி. அதுதான் அர்ஜுனுடைய கேள்வி. அதனால வந்து கிருஷ்ணன் வந்து இந்த இந்த மாதிரி வழிபடுபவர்கள் நம்பிக்கையை சாஸ்திரத்தில் இல்லாமல் வேறு எங்கோ நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் அவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து இந்த அத்தியாயத்தில் வந்து விளக்கப் போகின்றார். ஆம், அதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய ம், முன்னோட்டம். மிகவும் இந்த அத்தியாயம் வந்து எளிதான அத்தியாயம் தான், வந்து புரிந்து கொள்வதற்கு போன அத்தியாயம் மாதிரி எளிதான அத்தியாயம் தான். ஸோ கிருஷ்ணன் வந்து இதில் வந்து முதல் என்ன பண்ண போகிறாருன்னா, எதை வந்து ஒருவருடைய ஒருவருடைய நம்பிக்கையும் மற்றும் வழிபாட்டையும் அவருடைய குணங்கள் தான் தீர்மானிக்கின்றன. 3 குணங்களை பற்றி கிருஷ்ணன் வந்து விரிவாக 15 அத்தியாயத்தில் சொன்னார். அந்த அந்த 3 குணங்கள் சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அந்த ஒருவனுடைய குணங்களின் அடிப்படையில் தான் வந்து அவருடைய நம்பிக்கை மற்றும் வழிபாடு தீர்மானிக்கப்படுகின்றது தீர்மானிக்கப்படுகின்றது. அப்புறம் எல்லாமே வந்து அந்த 3 குணங்கள் கேட்பனார். நமக்கு இந்த மறுபடியும் வந்து கிருஷ்ணன் வந்து 3 குணங்களின்படி நம் உண்ணக்கூடிய உணவு, நாம் பண்ணக்கூடிய யாகங்கள், தவங்கள் மற்றும் தானங்கள் எல்லாமே வந்து இந்த 3 குணங்களின் அடிப்படையில் தான் இருக்கின்றது. ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த பக்தி தொண்டில் முன்னேறுவதற்கு உறுதுணையாக இருப்பது இந்த 3 விஷயம், இந்த விஷயங்களும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நம்ம என்ன சாப்பிட்றோம், நம்மளுடைய யாகங்கள், என்ன மாதிரி யாகங்கள் பண்ணுறோம், என்ன மாதிரி தவங்கள் பண்ணுறோம், தானங்கள் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து நம்ம அந்த மேலும் மேலும் சத்துவ குணத்தில் வளர்வதற்கு உரிய விஷயங்கள். அதனால் வந்து கிருஷ்ணன் வந்து அதை பற்றி சொல்கின்றார். அப்புறம் கடைசி வந்து என்ன ஒரு காரியம் ஆரம்பித்தாலும் எந்த ஒரு ஆம், எந்த ஒரு மனநிலையில் ஆரம்பிக்கும் போது வந்து அது வந்து புனிதத்தன்மை அடைகின்றன அப்படிங்கிறது வந்து அந்த கடைசி பகுதியில் வந்து சொல்கிறாரு. மொத்தம் 28 ஸ்லோகங்கள். 24 தப்பாக சொல்லியிருக்கேன். 28 ஸ்லோகங்கள் இந்த அத்தியாயத்தில். ஸோ இதுதான் இந்த அத்தியாயத்தில் வந்து உள்ள ஒரு 6 பகுதிகள். இன்னைக்கு வந்து அந்த முதல் பகுதியில் வந்து கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அந்த அர்ஜுனுடைய கேள்வியோட ஆரம்பிக்க போது அர்ஜுன் வந்து முதல் கேள்வி அந்த நம்ம பார்த்த மாதிரி சாஸ்திரங்கள் குறிப்பிடப்படாத விதிகளை பின்பற்றுவது நம்பிக்கையுடன் பின்பற்றுகின்றார்கள், அவருடைய நிலை என்ன, அவருடைய நிலை என்ன அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து அர்ஜுனுடைய கேள்விக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பதில் சொல்ல போகிறாரு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அர்ஜுன உவாச்ச
ये शास्त्रविधिं वुत्सृष्य यजन्ते श्रद्धयान्विताः तेषां निष्ठा तु का कृष्ण सत्त्वम् ஆஹோரஜஸ்தமக. அர்ஜுனன் வினவினான், கிருஷ்ணரை, சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்றாமல் தங்களது கற்பனைக்கேற்ப வழிபடுபவர்களின் நிலை என்ன? அவர்கள் இருப்பது சத்வகுணத்திலா, ரஜோகுணத்திலா, தமோகுணத்திலா? அர்ஜுனா உவாச்ச. அர்ஜுனன் வந்து கூறினான் கூறினான் ஏ சாஸ்திர விதி உத்ஸ்ருஷ்ய. உத்ஸ்ருஷ்யங்கிறது வந்து கைவிட்டு, சாஸ்திரங்களுடைய விதிகளை கைவிட்டு, யஜந்தே ஸ்ரத்தைய அனா அனவிதாக அப்படிங்கிறது. ஆனால் யஜந்தைங்கிறது ஒரு வழிபாடு. ஸ்ரத்தைங்கிறது வந்து முழு நம்பிக்கை. முழு நம்பிக்கை. அதனால தான் அந்த அத்தியாயத்துடைய தலைப்பு வந்து ஸ்ரத்தாத்ரய யோகம். ஸ்ரத்தைங்கிறது நம்பிக்கை. நம்பிக்கையினுடைய பிரிவுகள். பிரபுபதா கொடுத்த தலைப்பு. முழு நம்பிக்கையுடன் வழிபடுகின்றார்கள். தேஷாம் நிஷ்ட து கா. கிருஷ்ணரை, அவருடைய நிலை என்ன? அவர்களுடைய நிலை என்ன? ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை வந்து ரொம்ப ஒரு முழுமையான நம்பிக்கை. உம், இதை வந்து நான் வந்து உறுதியாக நம்பிக்கொண்டு அதை வந்து அதன் பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இருப்பது சத்வகுணத்திலா, ரஜோகுணத்திலா, தமோகுணத்திலா? தமோகுணத்திலா. கிருஷ்ணரை, சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்றாமல் தங்களது கற்பனைக்கு ஏற்ப வழிபடுபவர்களின் நிலை என்ன? அவர்கள் இருப்பது சத்வகுணத்திலா, ரஜோகுணத்திலா, தமோகுணத்திலா? வந்து 4வது அத்தியாயத்தில் வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. 4வது அத்தியாயத்தில் வந்து 39வது ஸ்லோகத்தில் வந்து நம்ம வந்து ஒரு நம்பிக்கையுடன் ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு முறையை பின்பற்றும் போது என்ன பண்ணுறோன்னா வந்து படிப்படியாக வந்து நமக்கு வந்து ஞானம் பெறுகின்றது. அதாவது நம்ம வந்து முதல் பகுதி வந்து கர்மயோகம். பகவத்கீதை முதல் 6 அத்தியாயங்கள் வந்து கர்மயோகத்தை பற்றி பார்த்தோம். கர்மயோகத்தில் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து ஒரு நம்பிக்கையுடன் ஒரு குறிப்பிட்ட ஒரு வழிபாட்டு முறையை பின்பற்றணும். ஒரு சம்ஸ்காரம் சொல்லி பார்த்தோம். அந்த வந்து அதை வந்து நம்பிக்கையுடன் பின்பற்றும் போது வந்து கிருஷ்ணன் என்ன சொன்னார்னா வந்து நமக்கு வந்து ஞானம் வருகின்றது. ஞானம் வருகின்றது. அந்த முக்கியமாக வந்து நம்ம ஞானம் கர்மயோகம் பண்ணுவதனுடைய முக்கிய ஒரு நிலை வந்து 3 விதமான அஹ், அசுத்தங்கள். அதிலிருந்து தூய்மை அடைவது. நான் கட்டுப்பாட்டாளன் இல்லை, நான் உரிமையாளன் இல்லை, நான் அனுபவிப்பாளன் இல்லை. அந்த 3 விதமான விஷயங்களை புரிந்து அந்த ஞானத்தை பெற்று ஞான யோகத்திற்கு உயர்வு பெறுவது. அதுதான் வந்து நம்ம வந்து முதல் பகுதி. ஆனால் இந்த ஒரு நம்பிக்கையுடன் வந்து நம்ம வந்து ஒரு வழிபாட்டு முறையை பின்பற்றும் போது வந்து அவன் படிப்படியாக ஞானத்தின் தலைவருக்கு உயர்ந்து படைந்து அமைதியும் வளமும் வந்து பக்குவ நிலையை அடைகின்றான் அப்படின்னு வந்து கிருஷ்ணன் வந்து சொல்றார். அந்த மாதிரி அப்புறம் 16வது அத்தியாயத்தில் வந்து சாஸ்திரங்களுடைய விதி, அதை பின்பற்றாதவன் அசுரன், பின்பற்றுவன் வந்து தேவன் அப்படின்னார். ஸோ இப்போ வந்து அர்ஜுனுடைய கேள்வி வந்து அந்த கிருஷ்ணன் 4வது அத்தியாயத்தை சொல்லும்போது வந்து ஒரு ஒரு வழிபாட்டு முறையை வந்து நம்பிக்கையுடன் பின்பற்றினா அவன் படிப்படியாக உயர்கின்றானே. இப்போ இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, இந்த கேள்வி கிருஷ்ணனுடைய அர்ஜுனுடைய கேள்வி, சாஸ்திரங்களின் விதியை நம்பிக்கையாக பின்பற்றுவதில்லை, ஆனால் மனக்கற்பனையின் மூலமாக ஏதோ ஒரு வழிபாட்டு முறையில் அவனுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அந்த மாதிரி வந்து பண்ணுறவனுடைய நிலை என்ன? நிலை என்ன அப்படின்னு வந்து கிருஷ்ணன் வந்து கேட்குறாரு. ஏன்னா வந்து அவர் வந்து இப்போ வந்து ஒன்றன் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சாஸ்திரங்களுடைய விதி வந்து அவங்களுக்கு வந்து அஹ், தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருந்தாலும் வந்து இல்லாட்டி தெரியாமல் கூட இருக்கலாம். தெரிஞ்சிருந்தா வந்து இதை பின்பற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்கு இதெல்லாம் நம்ம இதை பின்பற்றுறது? இந்த ஒரு அஹ், ஒரு வழிபாடு வந்து ஈஸியாக இருக்கே, இதை நம்ம பின்பற்றலாமே அப்படின்னு சொல்லி வந்து ஏதோ ஒரு வழிபாடை பின்பற்றுவது தன்னுடைய மனக்கற்பனைக்கு ஏற்பனால். இல்லாட்டி வந்து நமக்கு வந்து அஹ், ரஜோகுணத்தின் அடிப்படையில் வந்து எனக்கு வந்து என்ன பின்பற்றணுன்னே தெரியல. அதெல்லாம் தன்னுடைய இஷ்டத்தின்படி ஏதோ பின்பற்றுவது. என்னுடைய சமுதாயத்தில் இதுதான் பின்பற்றுறாங்க. காலகாலமாக எங்கள் வீட்டில் இதுதான் பின்பற்றிட்டு இருந்திருக்காங்க. எங்கள் ஊரில் இதான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு இதை வந்து வழிபடுவது. முக்கியமாக வந்து இது வந்து என்ன மாதிரி ஆளுங்க அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு குறிப்பிட்ட மனிதனை வந்து தேர்ந்தெடுத்து அவர்தான் கடவுள். அந்த மனிதனை வந்து கடவுளாக எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவது. அந்த மனிதன் சொல்வது தான் தெய்வ வாக்கு அப்படின்னு சொல்லி வந்து அதை பின்பற்றுவது. ஆம், இல்லாட்டி வந்து ம், அந்த மாதிரி மனிதனுக்கு வந்து ஒரு சில சமயம் வந்து நான் தான் கடவுள் வந்து அந்த மனிதன் வந்து சொல்லியிருப்பான். இல்லாட்டி அந்த மனிதன் சொல்லாட்டியோட வந்து இவங்களும் அவனை கடவுள் நினச்சிக்கிறது. அந்த மனிதன் இப்போ வந்து நமக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு நடிகரை வந்து கடவுளை நினச்சிட்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணுறது.
அந்த மாதிரி நடிகருக்கு பண்ணுறது. அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு அரசியல்வாதியை வந்து அவங்க வந்து மக்கள் ஒரு சிலர் அவர் தான் எனக்கு தெய்வம், அவர் சொல்கிறதா எனக்கு தெய்வ வாக்கு அப்படின்னு சொல்லி வந்து அந்த மாதிரி நினச்சிக்கிறாரு. அந்த மாதிரி வந்து அவங்க வந்து ரொம்ப நம்பிக்கையாக பின்பற்றுறாங்கண்ணா. அந்த மாதிரி நம்பிக்கையாக பின்பற்றுறாங்க. ஒரு சில வந்து ஒரு தவறான குருக்கள் இருக்காங்க. நான் தான் கடவுள்னு சொல்கிற ஒரு தவறான குருக்கள் அந்த மாதிரி குருக்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு உண்மையான குரு வந்து என்றைக்குமே நான் தான் கடவுள்னு சொல்ல மாட்டார். நம்ம ஒரு ஒரு சிஷ்யன், ஒரு ஒரு சீடன் வந்து அவரை வந்து குருவை வந்து கடவுளுக்கு சமமாக பாவிக்க வேண்டுங்கிறது உண்மைதான். ஆனால் வந்து உண்மையான குரு வந்து என்றைக்குமே நான் தான் வந்து கடவுள்னு சொல்ல மாட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு தவறான குரு, இல்லாட்டி வந்து ஒரு 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 அரசியல்வாதி, இந்த மாதிரி இவங்களை வந்து பின்பற்றுபவர்கள் வந்து அவங்களுடைய நிலை என்ன? அவங்க சத்துவகுணத்தில் இருக்கின்றார்களா? ரஜோகுணத்தில் இருக்கின்றார்களா? தமோகுணத்தில் இருக்கின்றார்களா? அந்த மாதிரி ஒரு பின்பற்றுபவர்கள் கொஞ்சம் கூட வந்து அதிலிருந்து அவர் சொன்ன அவருடைய ஆம், போதனைகளை வந்து தவறான போதனைகள் இருந்தாலும் சரி, அவருடைய நம்பிக்கையாக பின்பற்றுவார்கள். அவங்க வந்து ஒரு பக்குவ நிலையை அடைகின்றார்களா? பக்குவ நிலை அடைகின்றார்களா? உண்மை ஞானத்தில் நிலை பெற முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களால் உயர்த்தி கொள்ள முடியுமா? அப்படிங்கிறது வந்து அதே போல் வந்து அவங்களும் வந்து வெற்றி அடைவார்களா? இந்த சாஸ்திரங்களை பின்பற்றுபவர்கள் தேவர்களை வந்து வழிபடுவர்கள் மாதிரி அந்த மாதிரி வழிபடுபவர்களும் பின்பற்றும் சாஸ்திரங்களையும் வெற்றி அடைவார்களா? இதுதான் வந்து அர்ஜுனுடைய கேட்கக்கூடிய கேள்வி. இதுக்கு வந்து கிருஷ்ணன் வந்து என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். முதல்ல வந்து கிருஷ்ணன் வந்து அர்ஜுனுடைய கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி யார் வந்து நம்பிக்கையுடன் சாஸ்திரங்களின் நம்பிக்கையுடன் வழிபடுகின்றார்களோ அவங்களை பற்றி சொல்லப் போறார் கிருஷ்ணர். அதுக்கப்புறம் வந்து அர்ஜுனுடைய கேள்விக்கு வந்து பதில் சொல்லப் போறார். சாஸ்திரங்களுடைய வரிகளை பின்பற்றாமல் இருக்கும். ஸ்ரீ பகவான் உவாச்ச त्रिविधा भवति श्रद्धा देहिनां सा स्वभावजा सात्विकी राजसी चैव तामसी चेति तां शृणु. புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் கூறினால், உடல் பெற்ற ஆத்மாவின் சுபாவத்திற்கு ஏற்ப அவனது நம்பிக்கை சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று 3 வகையாக பிரிக்கப்படலாம். இனி இவற்றைப் பற்றி கேட்பாயாக. கேட்பாயாக. எல்லாமே 3 குணங்கள் தான். அதனால தான் வந்து நம்ம இந்த இந்த உலகத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா வந்து எல்லாமே 3 குணங்கள். கிருஷ்ணன் எங்க அத பத்தி சொல்றாருன்னா வந்து நம்மளுடைய நம்பிக்கை. நம்மளுடைய நம்பிக்கை வந்து நம்மளுடைய குணம் வந்து எதை பற்றி நம்மளுடைய குணம் எதனால் தோன்றுகின்றது? ஆத்மாவினுடைய சுபாவம். ஆத்மாவின் சுபாவம் நம்முடைய சுபாவத்தின்படி நம்மளுடைய குணங்கள் வருகின்றது. கிருஷ்ணன் அது சொல்லியிருக்காரு, விரிவாக சொல்லியிருக்காரு. 15வது அத்தியாயம் நம்ம பார்த்தோம். நம்முடைய சுபாவத்தின்படி நமக்கு வந்து குணங்கள் வருகின்றன. உம், அந்த குணங்கள் வந்து நம்முடைய ஒரு செயல் ஒரு செயலுக்கு நம்ம வந்து பண்ணணுங்கிற ஒரு ஆசை வருகின்றது. அந்த ஆசையின்படி வந்து நம்ம வந்து ஒரு சிலருடைய குணங்களினால் ஈர்க்கப்படுகின்றோம். அந்த அந்த குணங்களினால் ஈர்க்கப்பட்டு அதன் மூலமாக நம்ம ஒரு சில செயல்களை செய்கின்றோம். அந்த செயல்களை திரும்ப திரும்ப செய்யும்போது நம்முடைய சுபாவமாக அது மாறிவிடுகின்றது. ஸோ அதனால் வந்து கிருஷ்ணன் என்ன சொல்கிறேன்னா வந்து அந்த சுபாவத்திற்கேற்ப அவனது நம்பிக்கை அதற்கு அந்த சுபாவத்தோட தான் நம்பிக்கையும் இருக்கிறது. அந்த நம்பிக்கை வந்து சத்துவகுணம், ரஜோகுணம் அல்லது தமோகுணம் என்று 3 வகையாக பிரிக்கப்படலாம் அர்ஜுனா அப்படிங்கிறார் கிருஷ்ணர். த்ரிவிதா 3 வகை. 3 வகை ஸ்ரத்தா த்ரிவிதா ஸ்ரத்தாங்கிறது அந்த 3 வகையாக இருக்கின்றது அப்படிங்கிறார். தேகினாம் ஸ்வா பவஜா அப்படின்னா அவருடைய சுபாவத்திற்கு ஏற்ப தேகினாம்ங்கிறது உடலை உடையவன் வந்து ஆத்மா. சாத்வகி, ராஜசி, ச தாமசி அப்படிங்க 3 விதமான குணங்கள் சத்துவகுணத்தில் இருக்கலாம், ரஜோகுணத்தில் இருக்கலாம், தமோ குணத்தில் இருக்கின்றான். ஷுனு இதை பற்றி நான் சொல்லப் போகின்றேன் அர்ஜுனா, கேள் அப்படிங்க. கேள் அப்படிங்க. அந்த சாஸ்திரங்களினுடைய பின்பற்றாதவர்கள் சாஸ்திரங்களை பின்பற்றாதவர்கள் வந்து என்னென்னா வந்து அவங்களுடைய அந்த ஜட இயற்கையினுடைய குணங்களால் வந்து ஆளப்படுகின்றார்கள். அந்த 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 குணங்கள் வந்து முந்தைய செயல்கள்ங்கிறது வந்து நமக்கு வந்து பல ஜென்மங்களாக செய்து கொண்டுள்ள செயல்கள். அதன்படி வந்து ஒரு குறிப்பிட்ட சுபாவத்தை நம்ம வந்து அடைகின்றோம். அந்த அந்த ஆத்மாவுக்கு வந்து அந்த குணங்களினுடைய தொடர்பு வந்து எண்ணில்லாத பிறவிகளாக வந்து இருந்து கொண்டிருக்கின்றது இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த 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 உறவுக்கேற்ப வந்து நம்மளுடைய அந்த மனநிலை ஒரு விதமான மனநிலையை வந்து அடைகின்றோம். மனநிலையை அடைந்து கொண்டு அதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட செயல்களை வந்து நம்ம வந்து பின்பற்றத் தொடங்குகின்றோம். ஆனால் வந்து நமக்கு வந்து ஒரு
ஒரு குருவிடம் தொடர்பு கொண்டு அந்த குருவினுடைய விதிகளுக்கு உட்பட்டு குரு என்ன சொல்லிக் கொடுக்கின்றாரோ குரு சொல்லப்படுறது வந்து அங்கீகரிக்கப்பட்ட குரு சொல்கிறது வந்து சாஸ்திரங்கள் தான் சொல்லப் போகிறார். அதை பின்பற்றும் போது வந்து நம்ம வந்து இந்த நிலையை அப்போ தான் வந்து மாற்ற முடியுமே தவிர, இல்லாட்டி வந்து நம்ம வந்து இதே இதில் வந்து தொடர்ந்து கொண்டு தான் இருப்போம். இந்த சம்சார சக்கரத்தில் வந்து சுழன்று கொண்டு தான் இருப்போம். ஸோ அந்த குருவின் மூலமாக வந்து தமோகுணத்தில் இருக்கவங்க ரஜோகுணத்துக்காக உயர வேண்டும். ரஜோகுணத்தில் உள்ளவர்கள் சத்துவகுணத்தில் உயர வேண்டும். சத்துவகுணத்தில் இருக்கிறவங்க சுத்த சத்துவத்துக்கு வந்து உயர வேண்டும். உயர வேண்டும். ஸோ அந்த மாதிரி இல்லாட்டி வந்து நமக்கு வந்து வந்து ஒரு ஆம், குருட்டு நம்பிக்கை. ஒரு குருட்டு நம்பிக்கை வந்து நமக்கு வந்து உயர்வு பெறுவதற்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு குருவினுடைய துணை தேவைப்படுகின்றது. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து எது வந்து சரி, எது வந்து தவறு அப்படிங்கிற வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஞானம் சாஸ்திரங்களில் தான் சொல்லப்படுகின்றது. சாஸ்திரங்கள் வரப்படுகிறது. இந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து நம்முடைய குணங்களை மாற்றி வைக்க முடியுமே தவிர இல்லாட்டி வந்து மாற்ற முடியாது. அதனால வந்து கிருஷ்ணன் வந்து முதல்ல வந்து அந்த 3 விதமான குணங்களில் உள்ள உன்னுடைய நம்பிக்கை அதை பற்றி வந்து அவர் வந்து சொல்லப் போறார். 1வது ஸ்லோகம். षत्वानुरूप ऐश् सर्वस्य सत्त्वानुरूपा सर्वस्य श्रद्धा भवति भारत श्रद्धामयं पुरुषो यो यच्छत्त यक्ष एव च. பரதனின் மைந்தனே, பல்வேறு இயற்கை குணங்களுக்கு கீழான இருப்பிற்கு ஏற்ப ஒருவன் குறிப்பிட்ட நம்பிக்கையை விருத்தி செய்கின்றான். உயிர்வாளி அவனுடைய குணங்களுக்கு ஏற்பவே ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையுடன் உடையவனாக கூறப்படுகின்றான். கூறப்படுகின்றான். ஸ்ரத்தா வந்து ஸ்ரத்தா அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை தான். கிருஷ்ணன் மறுபடியும் சொல்லிட்டு இருக்காரு. சத்வ சத்வங்கிறது அந்த அந்த ஒரு ரூபம், அந்த இருப்பிற்கு ஏற்ப சத்வ அனுரூபா அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து எந்தெந்த ஒரு ரூபத்தில் இருக்காங்களே சர்வஷங்கிறது ஒவ்வொரு எல்லாருமே ஸ்ரத்த பவதி பாரதா அந்த அவங்க எந்தெந்த இடத்திலிருந்து வீற்றிருக்கின்றார்களோ அதன்படி வந்து இந்த ஒரு இயற்கையின் குணங்களுக்கு கீழ் வீற்றிருக்கின்றார்களோ அதன்படி அவர்களுடைய நம்பிக்கை ஆகின்றது ஆகின்றது. அந்த அஹ், அதற்கேற்ப வந்து அவருடைய நம்பிக்கையை வந்து உடையவனாக கருதப்படுகின்றான். ஸ்ரத்தாமய இத்- இத்- இத் புருஷன் ஏஷ ஸ்ரத்த ஏவச்ச அப்படிங்கிற கிருஷ்ணன். அதன்படி வந்து அவருடைய நம்பிக்கை வந்து குறிப்பிட்ட நம்பிக்கை உடையவனாக கூறப்படுகின்றான் அப்படிங்கிற கிருஷ்ணன். வந்து எல்லா யாராக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம எந்த நம்பரை எடுத்தாலும் ஒரு ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கையில் வந்து யாருமே கிடையாது. ஒருத்தங்களுக்கு வந்து நம்பிக்கை வந்து நல்ல விஷயங்கள் இருக்கலாம், கெட்ட விஷயங்கள் இருக்கலாம். ஒருத்தங்களுக்கு நம்பிக்கை வந்து இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்தா அவனுக்கு கூட வந்து இந்த இது நான் வந்து ஒரு போதைப் பொருட்களை எடுத்துட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த அதன்படி வந்து நம்முடைய நம்பிக்கை வந்து சத்துவகுணம், ரஜோகுணம் இல்லாட்டி தமோகுணத்தில் வந்து இருக்கின்றது. அதற்கேற்ப வந்து நம்ம வந்து அந்த ஒரு மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுடன் வந்து நம்ம வந்து தொடர்பு வச்சுக்கிறோம். இருந்தாலும் வந்து என்னென்னா வந்து ம், நம்ம எல்லாருமே வந்து கிருஷ்ணனுடைய அம்சம். நம்ம எல்லாருமே வந்து கிருஷ்ணனுடைய அம்சம். அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து என்னுடைய எல்லா உயிர்வாழ்வுமே என்னுடைய அம்சம் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க வந்து மனதனுடைய கட்டுப்பாட்டினால வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொன்னார். நம்முடைய ஆம், உண்மை வந்து நம்ம வந்து ஜட இயற்கையினுடைய குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஏன்னா வந்து நம்ம கிருஷ்ணனுடைய அம்சம். கிருஷ்ணன் வந்து இந்த ஜட இயற்கைக்கு வந்து அப்பாற்பட்டவர். நம்மளும் வந்து இந்த ஜட இயற்கை வந்து அப்பாற்பட்டவர் தான். ஆனா வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து அந்த கிருஷ்ணனுடைய நம்முடைய அந்த உறவை வந்து மறந்து விடுகின்றோம். மறந்து விட்டு வந்து நம்ம வந்து கட்டுண்ட வாழ்வினுடைய ஜட தொடர்புக்கு வந்து வருகின்றோம். கட்டுண்ட வாழ்வில் வந்து ஜட இயற்கை தொடர்புக்கு வருவோம். அப்படி வரும்போது வந்து நமக்கு வந்து நம்முடைய நிலைமையை வந்து நம்மளே உருவாக்கணும். நம்முடைய சுபாவத்தை வந்து நம்முடைய சுயநிலையை வந்து நம்மளே உருவாக்கணும். நம்முடைய நிலையை உருவாக்கிக் கொள்வதற்கு காரணம் நம்ம தான். ஏன் வந்து கிருஷ்ணனுடைய உறவை மறந்து இந்த வாழ்க்கைக்கு வந்து வரும்பொழுது வந்து நம்முடைய சுபாவத்தை நாமே உருவாக்கி கொண்டு இருக்கின்றோம். அந்த குணங்களினுடைய ஆம், குணசங்கம் காரணம் குணசங்கோஷயா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அந்த குணங்களுடைய சங்கத்தின்படி இந்த குணங்களை வந்து சுபாவத்தை உருவாக்கி கொண்டு இருக்கின்றோம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வரக்கூடிய நம்பிக்கை, இந்த மாதிரி நம்ம வந்து குணங்களினுடைய தொடர்பினால் ஏற்படுத்தக்கூடிய நம்பிக்கை வந்து அனைத்துமே வந்து செயற்கையான நம்பிக்கை. செயற்கையான நம்பிக்கை பௌதிகமான நம்பிக்கை. சுத்த சத்துவத்தில் இருக்கிற நம்பிக்கை தான் வந்து உண்மையான நம்பிக்கை. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், ஏன்னா இந்த பௌதிக உலகத்தில் வந்து சுத்த சத்துவங்கிறது வந்து கிடையவே கிடையாது.
எல்லா சத்துவகுணமும் கூட வந்து கொஞ்சம் அதாவது கலப்பு இருந்து தான் இருக்கின்றது. ரஜோகுணம் இல்லாட்டி தமோ குணம். ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 3 குணங்களை பார்த்தோம். சத்துவகுணத்தில் இருக்கிறவங்க கூட வந்து இந்த வந்து எனக்கு வந்து இந்த ஒரு செயல் பண்ணுறதுனால வந்து எனக்கு புண்ணியம் கிடைக்கப் போகின்றது, எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கின்றது, எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கின்றது அப்படிங்கிற ஒரு சுயநலம் கலந்துதான் இருக்கு. அதில் வந்து ஒரு சுத்த சத்துவங்கிறது வந்து எதுவுமே இல்லை. அதனால வந்து இந்த 3 குணங்களில் வரக்கூடிய நம்பிக்கையும் வந்து பௌதிகமான நம்பிக்கை தான் நினச்சுனா, செயற்கையான நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஒரு அஹ், அதனால வந்து அந்த பௌதிக களங்கள் வந்து முழுமையாக தூய்மை அடைவது, முழுமையாக தூய்மை அடைந்து கிருஷ்ணனுடன் தொடர்பு வரும்போது, அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஒருத்தங்க வந்து அந்த சுத்த சுத்த நிலையை வந்து அடைய முடியும். அந்த அதுக்கு வந்து முக்கியமான ஒரு வந்து கிருஷ்ண உணர்வு. அதுதான் வந்து நமக்கு வந்து அச்சமற்ற நிலைக்கு வந்து கொடுக்கக்கூடியது. அச்சமற்ற நிலையை கொடுக்கக்கூடியது வந்து அபயம். நான் அந்த 26 குணங்களில் வந்து கிருஷ்ண முதல் சொல்வது அபயம். அந்த அச்சமற்ற நிலைக்கு திரும்ப செல்வதற்கு வந்து கிருஷ்ணனுடைய உணர்வு தேவை. அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து அந்த ஒரு பக்குவமான நிலையை வந்து நம்ம வந்து அடைவதற்கு ஒரு உத்தரவாதமான நிலை. இல்லாட்டி அந்த கேரண்டி உத்தரவாதம். இல்லாட்டி வந்து அது வந்து உத்தரவாதமே கிடையாது. கிடையாது. ஸோ அந்த ஒரு இல்லாட்டி வந்து நம்ம வந்து அந்த ஒரு உணர்வை அடையாவிட்டால் இயற்கையினுடைய குணங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கப் போகின்றோம். ஸோ அதான் வந்து ஸ்ரத்தாங்கிறது வந்து கிருஷ்ணர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது. ஸ்ரத்தாங்கிறடைய இதை வந்து நமக்கு வந்து அஹ், சைத்தன்ய மகாபிரபுடைய அவதரித்த நாள் வந்து வரப்போகுது. இந்த இங்கே யூஎஸில் வந்து திங்கட்கிழமை, இந்தியாவில் வந்து செவ்வாய்க்கிழமை. சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணனுடைய அவதாரம், அவருடைய அந்த அந்த பக்தி அவதாரம். ஸோ நமக்கு வந்து எப்படி வந்து பக்தி தொண்டு பண்ண வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்வதற்காண்டி தான் சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த யுகத்தில் வந்து இந்த கலியுகத்தில் வந்து அவதாரம் எடுத்தார். அதில் வந்து அவர் வந்து சொல்லக்கூடியது வந்து கிருஷ்ணருக்கு வந்து திவ்யமான அன்பு தொண்டு செய்வதன் மூலம் அனைத்து மற்ற செயல்களையும் தானாகவே செய்கின்றார் என்ற உறுதி. அதைத்தான் ஸ்ரத்தா அப்படிங்கிறார். ஸ்ரத்தாங்கிறது என்னன்னா வந்து நமக்கு வந்து தனித்தனியாக ஒவ்வொரு செயலாக செஞ்சுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கிருஷ்ணருக்கு அன்பு தொண்டு செய்வதன் மூலமாக அனைத்து செயல்களுமே வந்து செய்யப்படுகின்றன செய்யப்படுகின்றன தானாகவே நடக்கின்றன அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்வது. அதுதான் வந்து ஒரு ஸ்ரத்தா. அந்த மாதிரி ஒரு ஸ்ரத்தை தான் வந்து பக்தி தொட்டுக்கு வந்து சாதகமாக இருக்கின்றது. சாதகமாக இருக்கின்றன. ஏன்னா சத்வகுணம், அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து தோன்றுவதே வந்து சத்வகுணம். நம்ம வந்து ஏதாவது ஒரு மேல வந்து நம்பிக்கை இருக்கலாம். நம்பிக்கை இருக்கலாம். அந்த முக்கியமாக வந்து அந்த நம்பிக்கை வர்றதுக்கு ஒரு அடிப்படை காரணம் வந்து சத்வகுணத்தில் இருந்தது தான். ம். ஸோ அந்த ஒரு ஒரு அந்த ஆனால் அந்த நம்பிக்கை வந்து இந்த கடவுள் மீது இருக்கலாம், இல்லாட்டி ஒரு மனக்கற்பனை மீது இருக்கலாம், இல்லாட்டி ஒரு தேவன் மீது இருக்கலாம், ஒரு ஒரு தேவர் மேலே இருக்கலாம். அந்த ஒரு ஆனால் ஒரு திடமான நம்பிக்கை வந்து அந்த சத்துவகுணத்தினுடைய செயல்கள், அந்த ஒரு பௌதிகமான சத்துவ செயல்கள் செய்வதால் வந்து இருக்கக்கூடிய நம்பிக்கை தான். ஆம். ஆனாலும் வந்து நம்ம வந்து முழுமை பெறுவதில்லை. ஏன்னா வந்து நம்ம ஒவ்வொரு குணங்களும் வந்து கலப்படமானவை. அந்த சத்துவகுணத்தின் மூலம் தோன்றினாலும் அந்த நம்பிக்கை வந்து கலப்படமானது. தூய நம்பிக்கை கிடையாது. சுத்த சத்துவத்தில் இல்லை. சுத்த சத்துவங்கிறது வந்து திவ்யமானது. திவ்யமானது. அந்த சுத்த சத்துவ நிலையை அடையும் போது தான் வந்து கிருஷ்ணரை வந்து நம்ம வந்து அடைய முடியும். இல்லாட்டி வந்து நம்ம வந்து அந்த குணங்கள் வந்து கலப்படம் கலப்படம் நிறைந்ததாகத்தான் இருக்கப் போகின்றது. இந்த குணம் வந்து எப்படி வருகின்றது அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொன்னார்னா, அதுதான் வந்து முதல் சொன்னது ஆத்மாவினுடைய குணங்களுக்கு சுபாவத்திற்கு ஏற்பாடினார். முதல்ல வந்து அந்த ஆத்மாவினுடைய சுபாவம் வந்து நம்முடைய மனதை பாதிக்கின்றது. அதனால் நமக்கு வந்து 3 விதமான உடல்கள் இருக்கின்றன. அந்த அ நமக்கு வந்து அந்த பூத உடல், அந்த ஐம்பூதங்களாலான சரீரம். அப்புறம் வந்து நமக்கு வந்து சூக்ஷ்ம சரீரம், அப்புறம் ஆத்மா. அந்த ஆத்மாவினுடைய சுபாவத்திற்கு ஏற்ப நமக்கு வந்து அதுக்கு மனநிலையை வந்து பாதிக்கின்றது. அந்த கட்டுண்ட ஆத்மாவினுடைய சுபாவத்தினால் நம்முடைய மனநிலையை பாதிக்கின்றது. அதன் மூலமாக வந்து அதனுடைய வெளிப்பாடு நம்மளுடைய அந்த ஸ்தூல உடலில் வந்து தெரிகின்றது. ஸ்தூல உடலில் வந்து தெரிகின்றது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இருக்கும்போது வந்து நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை, அந்த 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 நம்முடைய மனநிலை மனநிலை வந்து சத்துவகுணத்தில் இருந்தால் வந்து நம்முடைய நம்பிக்கையும் சத்துவகுணத்தில் இருக்க வேண்டும். என்னுடைய மனநிலை வந்து ரஜோகுணத்தில் இருந்து என்னுடைய நம்பிக்கையும் வந்து ரஜோகுணத்தில் இருக்கப் போகின்றது. ஆனால் என்னுடைய மனநிலை வந்து இருநிலைந்து தமோகுணத்தில் இருந்தால் நம்பிக்கையும் வந்து கலங்கத்துடன் இருக்கத்தான் போகின்றது. அதைத்தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த உலகத்தில் வந்து நமக்கு வந்து பலவிதமான எடுத்துக்காட்டுகள் வந்து இருக்கின்றது. ம். இப்போ வந்து நமக்கு வந்து பிரகலாதன் மட்டும் ஹிரண்யகாசிப்பு.
ஹிரண்யகசிப்பு 2 பேருமே வந்து எடுத்துக்கிட்டா வந்து என்ன என்ன தெரியுதுன்னா வந்து எந்தெந்த ஒரு ம், ம், பிரகலாதன் வந்து யாருடன் இருந்தாலும் வந்து பிரகலாதன் வந்து தன்னுடைய தாயினுடைய கருவில் இருந்த பொழுதே வந்து நாரதனுடைய சத்சங்கத்தில் இருந்தவன். ஆனால் வந்து ஹிரண்யகாசிப்பு வந்து தன்னுடைய போன்ற அசுரனுடைய சத்சங்கத்தில் இருந்தவன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அந்த நம்பிக்கை வந்து அதைப் போல் தான் வருகின்றது. அதைப் போல் தான் வருகின்றது. ஸோ அந்த அந்த ம், இந்த நம்பிக்கை வந்து இந்த நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை பௌதிகமானது. எப்போ வந்து நம்முடைய கிருஷ்ணன் மீது முழு நம்பிக்கை வச்சிருக்கோமோ அந்த நம்பிக்கை தான் வந்து தெய்வீகமானது. தெய்வீகமானது. அப்ப வந்து கிருஷ்ணன் வந்து அந்த குணத்திற்கேற்ப என்ன வழிபாடு இருக்கு அப்படிங்கிறத வந்து அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றாரு. யஜந்தே சாத்விக यजन्ते सात्विका देवान् यक्षराक्षांसि राजसः प्रेदान् भूतगणांश्च चान्ये यजन्ते தாமச ஜனாக. சத்வகுணத்தில் இருக்கும் மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றார்கள். ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் அசுரர்களை வழிபடுகின்றனர். தமோகுணத்தில் இருப்பவர்களோ பேய்களையும் பூதகணங்களையும் வழிபடுகின்றார்கள். யஜந்தே சாத்விகா தேவான். சாத்விகா யஜந்தைங்கிறது வழிபடுபவர்கள். சாத்விகா சத்விக குணத்தில் இருப்பவர்கள். தேவான் தேவர்களை வழிபடுகின்றார்கள். யக்ஷ ராட்சசம் ராட்சமி ராட்சாம்சி. யக்ஷர்கள் மற்றும் ராட்சசர் அசுரர்கள். அசுரர்களை வந்து யார் வழிபடுகின்றார்கள்? ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் யக்ஷர்களையும் ராட்சசர்களையும் வழிபடுகின்றார்கள். அசுரர்களை வழிபடுகின்றார்கள். பிரேதான் பேய்கள். பூதகணான் பூதகணங்கள். அவர்களை வழிபடுபவர்கள் யார்? தாமச 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 குணத்தில் இருக்கக்கூடிய மக்கள். தாமச குணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பேய்கள் மற்றும் பூதகணங்களை வழிபடுகின்றார்கள். ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் அசுரர்களை வழிபடுகின்றார்கள். தெய்வீக சத்வகுணத்தில் இருப்பவர்கள் தேவர்களை வழிபடுவார்கள். சுத்த சத்துவத்தில் இருப்பவர்கள் கிருஷ்ணரை வழிபடுகின்றார்கள். அந்த அந்த குணத்தின் படிப்படி வந்து சாஸ்திரத்தினுடைய வேதங்களுடைய முடிவு வந்து என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். கிருஷ்ணன் வந்து 15வது அத்தியாயத்தில் வந்து 15வது ஸ்லோகத்தில் வந்து சொல்கிறார், நான் தான் வந்து வேதத்தின் மூலமாக அறியப்படுபவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். ஸோ அந்த வேத சாஸ்திர விதிகளின்படி நம்ம வந்து வழிபடக்கூடியவர் வந்து கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் தான். பாகவத்தில் வந்து இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. சுத்த சத்துவகுணத்தில் ஒருவன் நிலை பெறும்போது அவன் வாசுதேவரை வழிபடுகின்றான். வாசுதேவரை வழிபடுகின்றான். ஜடகுணங்களில் வந்து முழுமையாக தூய்மை அடைவது. தூய்மை அடைந்து அந்த மாதிரி வந்து நம்ம வந்து திவ்யமான தளத்தில் வந்து நிலை பெறுபவர்கள் வந்து கிருஷ்ணரை வழிபட முடியும், வழிபடுகின்றார் அப்படிங்கிறது. ஸோ இந்த இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா வந்து அந்த பௌதிக குணத்தின் அடிப்படையில் இருப்பவர்கள் வந்து என்னென்ன மாதிரிகளை வழிபடுகின்றார்கள் வழிபடுகின்றார்கள் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறார். சத்வகுணத்தில் இருக்கவங்க வந்து பொதுவாக வழிபடுபவர்கள் வந்து தேவர்கள். தேவர்கள் இந்த பிரம்மதேவர், சிவபெருமான், வருணன், இந்திரன், சந்திரன், சூரிய தேவன், அந்த மாதிரி உள்ள தேவர்கள், பலவிதமான தேவர்கள் இருக்கின்றார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவர்கள் மீது ஒரு நம்பிக்கை வைத்து அந்த தேவரை வந்து அவங்க வந்து வழிபடத் தொடங்குகின்றார்கள். தேவர்கள் மீது நம்பிக்கை வைத்து அந்த தேவர்களை வழிபடுகின்றார்கள். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இவங்க வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து வந்து அதுமாரி நம்பிக்கையுடன் வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த நம்பிக்கையில் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நோக்கமும் இருக்கின்றது. எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் தேவைப்படுகின்றது. எனக்கு வந்து இந்த ஒரு தடை நீங்க வேண்டியிருக்கின்றது. இப்போ சூரியனுக்கு வழிபடுறாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆயுள், நல்ல ஒரு ஆயுள், நல்ல ஒரு அம், உடல்நிலை, நம்முடைய அந்த உடல்நிலைக்காண்டி வழிபடுபவர்கள் சூரியனை வழிபடுகின்றார்கள். ஒரு ஒரு நோக்கத்துடன் வழிபடுகின்றார்கள். நோக்கத்துடன் வழிபடுகின்றார்கள். அது மாதிரி ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் வந்து என்ன வந்து தன்னுடைய இஷ்டத்துக்கு ஏற்ப வந்து ஒரு ஒரு அசுரர்களை வழிபடுகின்றார்கள். அசுரர்களை வழிபடுகின்றார்கள். இப்போ வந்து நமக்கு வந்து ஹிரண்யகாசிப்பு ம், ம், மற்றும் இந்த ராவணன் ராவணனை வந்து சில பேர் வந்து வணங்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இருக்குங்க. ஓம் ஹிரண்யா நமக, ஓம் ஹிரண்ய காசிப்ப நமக, ஓம் ராவணன் நமக அப்படின்னு சொல்லி வந்து அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க மாதிரி அசுரர்களை வந்து அவங்க வந்து வணங்க ஆரம்பித்தார்கள். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த ஹிட்லர்
ஹிட்லரை வந்து வணங்குவது, அந்த மாதிரிலாம் வந்து இருந்திருக்காங்க. அந்த அந்த மாதிரி ஒரு அசுரர்களை வணங்க ஆரம்பிப்பது, ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதியை வணங்குவது அந்த மாதிரி அவங்க ஒரு தெய்வீகங்களை உருவாக்கி வழிபடத் தொடங்குகின்றார்கள். வழிபடத் தொடங்குகின்றார்கள். அந்த மூன்றாவது வகையினர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க வந்து தமோகுணம். தமோகுணத்தில் வந்து அந்த இறந்தவர்களினுடைய ஆவிகள், இறந்தவர்களுடைய ஆவிகளை வழிபடுகின்றார்கள். அப்படின்னு தெளிவாக சொல்றேன். உன்னுடைய இறந்தவர்களுடைய ஆவிகளை வழிபடப் போகின்றேன், பூதங்களை வழிபடப் போகின்றேன். இந்த சமாதி, சமாதியில் வந்து மக்களை வந்து மரியாதை செலுத்துவது வேறு, வழிபடுவது வேறு. அதை வந்து நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். மரியாதை செலுத்துவது வேறு, வழிபடுவது வேறு. ஸோ அவங்க வந்து அந்த சமூகத்தில் இருப்பவர்கள் வந்து வழிபடத் தொடங்குகின்றார்கள். அந்த இறந்து போன மனிதனுடைய சமாதியை வழிபடத் தொடங்குவது, சுடுகாட்டில் இருந்து வழிபடத் தொடங்குவது, அங்கிருந்து ஏதாச்சும் ஒரு பிளாக் மேஜிக் அந்த மாதிரி வந்து வந்து ஈடுபடுவது. ஸோ அந்த மாதிரி இருக்க வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த பேய்களை வழிபடுகின்றார்கள். அந்த காட்டுக்குள்ளே போய் வந்து அந்த காட்டில் வந்து ஒரு ஒரு மரத்தில் வந்து ஒரு சில நேரம் அந்த மரத்தில் வந்து பேய் இருக்கின்றது. அப்போ வந்து அதை வழிபடுகின்றார்கள். அந்த மரத்துக்கு வந்து ஏதாச்சும் வழிபாடு அதில் ஏதாவது கட்டி வைக்கிறாங்க. அதில் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு பலி கொடுக்குறாங்க, வழிபடி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய வழிபாடுகளை வந்து தெய்வ வழிபாடே அல்ல. தெய்வ வழிபாடே அல்ல. ஏன்னா வந்து அந்த சுத்தத்தில் இருக்கக்கூடிய வழிபாடு தான் வந்து உண்மையான தெய்வ வழிபாடே தவிர, மீதி வழிபாடுகள் வந்து பௌதிகத்தினுடைய நம்பிக்கையினால் பிறக்கக்கூடிய வழிபாடுகள் தான். வழிபாடுகள் தான். அப்போ வந்து நம்ம வந்து ஆம், நமக்கு சந்தேகங்கள் இருக்கும். அந்த பூதங்கள், பேய்கள் அப்படிங்கிறது என்ன சந்தேகம்? அப்புறம் வந்து நமக்கு வந்து ஆம், ம், இறந்தவுடன் என்ன நடக்கின்றது? அதுக்கு வந்து இந்த ஒரு விளக்கம் வந்து நான் வந்து இந்த விளக்கம் வந்து நம்ம தெரிந்து கொள்ள வந்து உதவியாக இருக்கும். நமக்கு முதல்ல வந்து நமக்கு உண்மையான ஆத்மா வந்து தன்னுடைய உண்மையான இயற்கை நிலை. ஆத்மா தன்னுடைய இயற்கை நிலையில் இருக்கும்போது வந்து எங்கே இருக்குன்னா வந்து வைகுண்டத்தில் இருக்கின்றது. கிருஷ்ணனுடன் இருக்கின்றது. எப்பொழுது வந்து நான் வந்து கிருஷ்ணனுடன் வந்து பிரிந்து அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றதோ, அப்பொழுது வந்து அந்த ஆத்மா வந்து பௌதிக உலகத்திற்கு வருகின்றது. அதற்கு ஏற்க மாதிரி வந்து ஆத்மாவுக்கு வந்து ஒரு மனநிலை கொடுக்கப்படுகின்றது. என்ன மனநிலைனா வந்து அந்த மனம், புத்தி மற்றும் அகங்காரம் மற்றும் அதற்கு தேவையான உடல், அதற்கு அனுபவிக்கக்கூடிய உடல். அந்த மாதிரி கொடுக்கும் போது வந்து அந்த ஆத்மா வந்து அந்த ஒரு உடலில் ஏற்பட்டு ஒரு குறிப்பிட்ட கர்மங்களை, குறிப்பிட்ட ஆசைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. இப்போ இறக்கும்போது என்ன நடக்கின்றதுனா வந்து இந்த உடலை விட்டு மற்றொரு உடலை வந்து ஏற்றுக்கொள்கின்றது. அப்போ வந்து நம்முடைய அந்த அந்த ஆத்மாவும் மற்றும் சூக்ஷ்ம சரீரமும் மற்றொரு உடலை வந்து அடைந்து கொள்கின்றது. நான் வந்து கிருஷ்ணன் வந்து பலமுறை சொல்லியிருக்கார். தன்னுடைய ஆசைகளுக்கு ஏற்ப ஒரு உடலை எடுத்துக்கொண்டு மற்றொரு உடலை ஏற்றுக்கொள்கின்றாங்க. அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணனை வந்து நம்ம ஆ, 15வது அத்தியாயத்தில் 15வது அத்தியாயத்தில் வந்து நம்ம பார்த்தோம். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த உடலை விட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து நம்ம உடலில் வந்து வசிக்க வேண்டும். ஆத்மாவும் இருக்க வேண்டும். அது வசிக்க வேண்டும். அதுக்கு அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து உயிரை நீக்கி விடுகின்றார்கள். இதில் வந்து தற்கொலை செய்வதன் மூலமாக, இல்லாட்டி வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு தமோகுணத்தில் ஈடுபட்டிருந்ததன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு முன்னே உயிர் நீங்கி விடுகின்றது. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க தான் வந்து அந்த பூதநிலையை அடைகின்றார்கள். பூதநிலையை அடைகின்றார்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ஆம், என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்களுடைய அனுபவிக்க வேண்டிய ஆசை இருந்து கொண்டிருக்கின்றது. அவங்களுக்கு பூர்த்தி அடையாத ஆசைகள் இருக்கின்றது. அந்த மாதிரி பூர்த்தி அடையாத செய்யும்போது அவங்களுடைய நிலை வந்து ஆனால் பரிதாபமான நிலை. பரிதாபமான நிலை. பூர்த்தி செய்யப்படாத ஆசை இருக்கின்றது. ஆனால் அதுக்கு தேவையான உடல் இல்லை. உடல் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து நமக்கு வந்து அந்த அந்த பூதங்கள் வந்து இன்னொரு ஆவி பிடிச்சிருக்கு அவனுக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அதை வந்து அந்த மாதிரி வந்து உண்மை. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து மற்றவர்களுடைய உடலில் புகுந்து அதன் மூலமாக அனுபவிக்க வந்து முயற்சி செய்கின்றார்கள். முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் வந்து யாரை வந்து அந்த மாதிரி அவங்க வந்து ஆஹ், ஆக்கிரமிக்கின்றார்கள் அப்படின்னா வந்து தமோ குணத்தில் இருப்பவர்களை தான் ஆக்கிரமிக்க முடியும். யார் வந்து இந்த மாதிரி ஒரு சத்துவ குணத்தில் ஒரு சத்துவ குணத்தில் இருக்கின்றார்களோ அந்த மாதிரி இருக்கவங்களை வந்து அவங்க வந்து ஆக்கிரமிக்க வந்து முடியாது. யார் வந்து இந்த ரஜோகுணத்தில் தமோ குணத்தில் இருக்கின்றார்களோ அந்த மாதிரி இருக்கலாம். ரெண்டு அப்புறமாட்டு என்ன அந்த மாதிரி இல்லாமல் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரைக்கும் வாழ்கின்றார்கள். ஆனாலும் வந்து அவங்க வந்து
ஸோ நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஒருத்தங்க வந்து ஒருத்தங்க வந்து என்ன நிலையை இறப்புக்கு பின் என்ன நடக்கின்றது அப்படின்னா வந்து ஒருத்தங்க சுத்த சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் வந்து ஏற்கனவே வந்து பக்தர்களாகி வந்து கிருஷ்ணரிடம் நினைத்துக் கொண்டு உயிரை விடுகின்றார்கள் அப்படின்னா வந்து யார் யார் வந்து எம்எம் ஆபீஸ் மரண் பாவம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, எதை வந்து நினைத்துக் கொண்டு உயிரை விடுகின்றோமோ அந்த நிலையை அடைகின்றோம் சொல்லி. ஸோ வந்து நம்ம வந்து சத்துவகுணத்திலிருந்து சத்துவ நிலையிலிருந்து கிருஷ்ணனை நினைத்துக் கொண்டு உயிர் விடும்போது வந்து நம்ம வந்து அவங்க வந்து மீண்டும் வந்து வைகுண்டம் செல்கின்றார்கள். அதே இதை வந்து நம்ம வந்து அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து உயிரை விடுபவர்கள் வந்து மறுபடியும் மனிதர்களாக பிறக்கின்றார்கள். இது இல்லாட்டி வந்து நம்ம வந்து ம், மிகவும் கீழ் தமோவனத்திலிருந்து மிகவும் வந்து பாவங்கள் செய்து வந்து உயிரை விடுபவர்கள் வந்து புண்ணியம் செய்து உயிரை விட்டால் சொர்க்கத்தை அடைகின்றோம். பாவத்தின் மேல் உயிரிட்டால் நரகத்தை அடைகின்றோம். இரண்டும் இல்லாமல் வந்து ரஜோகுணத்தில் வந்து உயிர் விடும்போது வந்து நமக்கு வந்து மீண்டும் மனிதர்களாக பிறக்கின்றோம். மனிதர்களாக பூலோகத்தில் பிறக்கின்றோம். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனால் வந்து இந்த இரண்டுக்குமே வந்து தகுதி பெறாதவர்கள் இருக்கின்றார்கள். அதாவது வந்து இது இரண்டும்ங்கிறது வந்து இங்கே வந்து சொர்க்கத்திற்கும் செல்ல முடியாமல் நரகத்திற்கும் செல்ல முடியாமல் இரண்டுக்குமே செல்லாமல் தகுதி பெறாமல் வந்து ஒரு இடைப்பட்ட நிலையில் ஒரு ஒரு சில ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள். அவங்க தான் வந்து அந்த பிரேத்தாஸ் அப்படிம்பாங்க, பிரேத்தர்கள் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன ஆகுது அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து சொல்கிறாங்க வந்து அந்த பிரேதங்களை வழிபடுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஆத்மா இருக்கு, அவங்களுக்கு ஒரு உடல் சூக்ஷ்ம சரீரம் இருக்கின்றது. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்தூல சரீரம் வந்து ஒரு உண்மையான ஸ்தூல சரீரம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்தூல சரீரத்துக்கு வந்து அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கும் இடைப்பட்ட ஒரு சரீரம் இருக்கின்றது. அந்த ஒரு சரீரம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. So, அந்த ஒரு சரீரத்தின் மூலமாக வந்து அவங்க வந்து ஒரு உலகத்திலிருந்து மற்றொரு உலகுக்கு மாறுவதற்காண்டி கொடுக்கப்பட்ட சரீரம் அது. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து அந்த ஒரு சரீரத்துக்கு வந்து நம்ம வந்து இருக்கும்போது வந்து அந்த பிண்ட தர்ப்பணம் வந்து முக்கியமாக எதுக்காண்டி பண்ணுறோம்னா ரெண்டு விஷயத்துக்காண்டி பண்ணுறோம். ஒன்று வந்து இந்த மாதிரி சரீரம் உள்ளவங்க வந்து அந்த சரீரத்துக்கு வந்து உள்ளவர்கள் பித்ருலோகத்திற்கு செல்வதற்காண்டி கொடுக்கப்படுவது பிண்ட தர்ப்பணம். இரண்டாவது வந்து நம்மளுடைய கடமை நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட கடமைகளை வந்து பண்ணது வந்து ஒரு ஒரு விதமான வந்து அந்த நிர்ணயிக்கப்பட்ட கடமையான அந்த பிண்ட தர்ப்பணத்தை நம்ம பண்ணவிட்டால் நமக்கு பாவம் வரும். அது இரண்டு விஷயங்களுக்காண்டி பண்ணுறது. ஒருத்தங்க வந்து கேள்வி வரும். ஏன்னா வந்து நான் வந்து அவங்க வந்து பக்தன், அவங்க வந்து கிருஷ்ணனை நினைத்து கொண்டே உயிரை விட்டால் அவங்க வந்து வைகுண்டம் சென்று விட்டால் இருந்தாலும் ஏன் அதை வந்து பிண்ட தர்ப்பணம் பண்ணுன்றது வந்து நம்மளே வந்து தூய்மை பண்ணுவதற்காண்டி அதுக்காண்டி பிண்ட தர்ப்பணம் பண்ணுறது. இல்லை நமக்கு பாவம் வரும். அதுக்கு அந்த மாதிரி ஒரு நிலை. இரண்டாவது நிலை வந்து இந்த மாதிரி வந்து சொர்க்கத்துக்கும் செல்ல முடியவில்லை, நரகத்திற்கும் செல்ல முடியவில்லை, இந்த மாதிரி பித்ருலோகத்துக்கும் இல்லாமல் வந்து கஷ்டப்படுபவர்கள், பிரேத நிலையிலிருந்து கஷ்டப்படுபவர்கள். இவங்களுக்கு வந்து நம்ம பிண்ட தர்ப்பணம் செய்யும்போது வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த மாதிரி வந்து பண்ணும்போது வந்து பித்ருலோகத்திற்கு அவங்க செல்வதற்கு உதவி செய்கின்றோம். ஸோ அந்த மாதிரி பித்ருலோகத்துக்கு செல்றதுக்கு அப்புறம் வந்து அதற்கப்புறம் வந்து அந்த அந்த ஆத்மாக்கள் வந்து அடுத்த பிறவியாக மீண்டும் வந்து மனித பிறவிக்கு வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கு ம், 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 பிறவி எடுக்கின்றார்கள். அதுதான் வந்து நம்மளுடைய நிலை. ஸோ இதை எதுக்காண்டி புரிஞ்சுக்கணும்னா வந்து நமக்கு வந்து தெரிவதில்லை. நமக்கு வந்து எதுக்காண்டி பிண்ட தர்ப்பணம் பண்ணுறாங்க, பண்ணாட்டி என்ன ஆகுது அப்படிங்கிறது வந்து பண்ணா என்ன ஆகுது அப்படிங்கிறது வந்து இது பண்ணுறது நமக்கு அது இருந்தாலும் வந்து அந்த இரண்டு நோக்கங்கள் முக்கியமாக வந்து நம்மளுடைய வந்து கர்மத்திலிருந்து பாவத்தை வந்து சம்பாதிக்காமல் இருப்பதற்காண்டி நம்ம பண்ணுறோம். நம்மளுடைய அஹ், சம்ஸ்காரங்களில் ஒன்று பிண்ட தர்ப்பணம் செய்வது. இரண்டாவது இந்த வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படக்கூடிய ஆத்மாக்கள் அவங்களுக்கு ஒரு கஷ்டப்படக்கூடிய ஆத்மாக்கள் வந்து மீண்டும் பித்ருலோகம் செய்வதற்காண்டி பண்ணக்கூடியது அந்த பிண்ட தர்ப்பணம். அந்த மாதிரி உடல் உறுப்புகளை வந்து பிரேதா சொல்லுவாங்க. கிருஷ்ணன் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அதுதான் வந்து பிரேத்தான் பூத்த கனாம் சாணி அப்படிங்கிறது. பிரேத்தான்கிறது வந்து அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த பேய்கள் பூத கணங்களை வழிபடுபவர்கள் வந்து தமோ குணத்தில் இருப்பவர்கள் அப்படிங்கிறது கிருஷ்ணன் வந்து இந்த ஸ்லோகத்தில் வந்து சொல்கிறார். அந்த முக்கியமாக வந்து நமக்கு இந்த வழிபாடு வந்து அருவ வழிபாட்டில் இருப்பவர்கள் வந்து 5 விதமான வழிபாடுகள் இருக்குது. அருவ வழிபாடு இருப்பவர்கள் அருவ வழிபாட்டில் வந்து முதல் நிலை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த நம்பிக்கை நம்பிக்கை வந்து
அருவ வழிபாடு உள்ளவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கிறது வந்து அருவ வழிபாடு உள்ளவர்களுக்கு வந்து குறிப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இதில். முதல்ல வந்து அவங்க என்ன வழிபாடு பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க வந்து முதல்ல வந்து ஒரு சக்தி, இயற்கை தான் வந்து ஒரு ஆம், கடவுள் அப்படின்னு வழிபட ஆரம்பிக்கிறாங்க அருவ வழிபாடு இருக்கின்றவர்கள். அந்த அவங்களுடைய நம்பிக்கை இயற்கை மீது உள்ள நம்பிக்கை. அந்த இயற்கைங்கிறது வந்து பிரகிருதி. பிரகிருதி வந்து வந்து சக் துர்கா தேவியினுடைய சக்தி. சக்தி இயற்கையினுடைய வழிபாடு இல்லாட்டி வந்து சக்தி வழிபாடு அப்படின்னு சொல்லி சொல்லுது அவங்க வந்து அது வந்து சொல்லலாம். ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி வழிபடுவார்கள். அது வந்து முதல் நிலை. அடுத்து வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து வந்து அந்த சூரியனை வழிபடுவது. சூரியன் மூலமாக தான் அந்த இயற்கையை வந்து எல்லாமே நடக்கின்றது அப்படின்னு சொல்லி வந்து சூரியனை வழிபடுவது வந்து அடுத்த நிலை. அதுக்கடுத்து வந்து அந்த கணபதியினுடைய வழிபாடு. ஏன்னா வந்து கணபதியினுடைய மூலமாக தான் வந்து நமக்கு வந்து இந்த ம், கஷ்டங்கள்லாம் விடுபடுகின்றது. கஷ்டங்கள்லாம் விடுபடுகின்றது அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு வழிபாடு வந்து அதற்கடுத்த வழிபாடு. அதற்கடுத்த வழிபாடு வந்து சிவபெருமானை வழிபடுவது. சிவபெருமானுடைய வழிபடுவது. ஏன்னா வந்து அவர் தான் வந்து இந்த பௌதிகத்தினுடைய அனைத்தையுமே வந்து ம், ஏன்னா சிவபெருமான் தான் வந்து சக்தி. சக்திங்கிறது வந்து துர்காதேவி. துர்காதேவியினுடைய கன்சார்ட் அதான் துணைவர் துணை அதுதான் வந்து சிவபெருமான். சிவபெருமானை வந்து அவர் தான் வந்து இந்த இதை வந்து எல்லாத்தையுமே வந்து இந்த உலகு படைப்பதற்கு வந்து அவர்தான் காரணமாக இருக்கின்றார். நம்ம வந்து அந்த படைப்பை பற்றி பார்த்துருக்கோம். அதை வழிபடுவது. ஸோ அதற்கு மேல் இருக்கவங்க வந்து விஷ்ணுவை வழிபடுவது. விஷ்ணுங்கிறது வந்து அந்த இந்த விஷ்ணு இங்கே சொல்லப்படுவது இந்த சத்வகுணத்தில் உள்ள விஷ்ணு. விஷ்ணு வந்து படைப்பு, காப்புதல், அழித்தல்னு சொல்லி பார்த்துருக்கோம். படைத்தலில் வந்து பிரம்மதேவர், அழித்தலில் வந்து சிவபெருமான், காப்பதில் வந்து விஷ்ணு. விஷ்ணுங்கிறது வந்து இந்த பார்க்கடலில் இருக்கக்கூடிய விஷ்ணு. அதற்கு மேலே வந்து உயர்ந்த வழிபாடு வந்து அஹ், அஹ், வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நாராயணர், கிருஷ்ணரை வழிபடுவது. ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு சில விதமான நம்பிக்கை. நம்பிக்கை வந்து இதுதான் வந்து நம்ம தொடர்ந்து வந்து நம்மளுடைய நம்பிக்கையின் மூலமாக உயர்ந்து கொண்டே போகின்றோம். ஆனால் அதுக்கு இதற்கு எல்லாத்துக்கும் வந்து அடிப்படை தேவை வந்து நம்பிக்கை. நம்பிக்கை. நம்பிக்கையின் மூலமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த நம்ம நம்பிக்கை வந்து ஸ்ரத்தா. ஸ்ரத்தா வந்து உறுதியாகிக் கொண்டு நம்முடைய வழிபாட்டு முறைகளும் வந்து உயர்ந்து கொண்டு கடைசியில் வந்து நமக்கு வந்து அந்த உயர்ந்த நம்பிக்கை இருக்கிறதுலே உயர்ந்த நம்பிக்கை வந்து கிருஷ்ணன் மீது நம்பிக்கை கொண்டு அந்த ஒரு வைகுண்டத்தை அடைவது. நாராயணர் கிருஷ்ணன் மீது நம்பிக்கை வந்து வைகுண்டத்தை அடைந்து மீண்டும் இங்கு திரும்ப வராமல் இருப்பது. அதுதான் பக்குவமான நிலை. அதுதான் இருக்கிறதுலே வந்து உயர்ந்த நம்பிக்கை. ஆம். இங்கே வந்து இன்றைக்கி வந்து நம்ம இப்போ இதோட நிறைவு செய்யலாம். அடுத்த ஸ்லோகத்தில் வந்து இந்த கிருஷ்ணர் வந்து அந்த தவறான நம்பிக்கையை பற்றிப்போடுவே நிலை என்ன அப்படின்னு சொல்லிங்கிறத பற்றி வந்து கிருஷ்ணர் வந்து சொல்ல போகிறார். சாஸ்திரங்களினுடைய பற்று இல்லாமல் தவறான நம்பிக்கை ஏற்படக்கூடிய நிலை என்ன அதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து அடுத்த ஸ்லோகங்களில் வந்து சொல்ல போகிறாரு. இன்றைக்கி வந்து நம்ம இதை வந்து தொட முடிச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்த்தது வந்து 16வது அத்தியாயம் வந்து நம்பிக்கையினுடைய பிரிவுகள். அர்ஜுனுடைய கேள்வியின் மூலமாக ஆரம்பிக்கின்றது. நான் வந்து சாஸ்திரங்களை நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் தேவர்கள், தெய்வீக குணம் படைத்தவர்கள். சாஸ்திரங்களுடைய மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் அசுரர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். அசுர குணங்கள் படைத்தவர்கள் பார்த்தோம். ஆனால் அர்ஜுனன் வந்து கேட்கக்கூடியது சாஸ்திரங்களுடைய விதிகளை பின்பற்றலை. ஆனால் வந்து தங்களுடைய கற்பனைக்கேற்ப நம்பிக்கையுடன் வழிபாடு செய்கின்றார்கள். அவங்க வந்து எந்த குணத்தில் இருக்கின்றார்கள்? சத்துவ குணத்தில் இருக்கிறார்கள், ரஜோ குணத்தில் இருக்கலாம், தமோ குணத்தில் இருக்கின்றார்களா? அவர்கள் தெய்வீக குணங்கள் படைத்தவர்களா, அசுர குணங்கள் படைத்தவர்களா? அதுதான் அர்ஜுனுடைய கேள்வி. ஆம். கிருஷ்ணன் வந்து சொல்லக்கூடியது வந்து அர்ச்சனா ஆத்மாவனுடைய சுபாவத்திற்கு ஏற்ப ஒருவனுடைய நம்பிக்கை சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று பிரிக்கப்படலாம். ஒருத்தரின் நம்பிக்கையும் பிரிக்கப்படலாம். அதை பற்றி நான் சொல்கின்றேன் கேள் அர்ஜுனா அப்படின்னு முதல்ல வந்து சாஸ்திரங்களை பின்பற்றுவர்களை பற்றி அவங்க சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணத்தில் இருக்கிறனால அவங்களை பற்றி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணன் முதல்ல. அவங்களுடைய இயற்கையினுடைய குணங்களுக்கு ஏற்ப வந்து நம்ம வந்து இயற்கையினுடைய குணங்கள் நம்முடைய சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அந்த குணங்களுக்கு ஏற்ப வந்து நம்ம வந்து ஒரு நம்பிக்கையை வந்து நம்ம வந்து விருத்தி செய்கின்றோம். அதற்கு தக்க மாதிரி வந்து நம்ம வந்து வழிபாடுகளை வந்து பின்பற்றப் போகின்றோம் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறோம்னா வந்து ஆம், சத்துவ குணத்தில் இருக்கிறவர்கள் வந்து தேவர்களை வழிபடுகின்றார்கள். ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் வந்து அசுரர்களை வழிபடுபவர்கள். தமோ குணத்தில் இருப்பவர்களோ பேய்களையும் பூதகணங்களையும் வழிபடுகின்றார்கள். இந்த கிருஷ்ணன் வந்து அந்த இவங்க வந்து நம்பிக்கையுடன் வழிபடுபவர்கள். சாஸ்திரங்களில் நம்பிக்கை. அடுத்து வந்து ஸ்லோகங்களில் வந்து சாஸ்திரங்களில் நம்பிக்கை இல்லாமல் தன்னுடைய கற்பனைக்கு ஏற்ப நம்பிக்கையுடன் வழிபடுவர்களுடைய நிலை என்ன
அப்படிங்க வந்து கிருஷ்ணன் வந்து அடுத்த ஒரு ஸ்லோகங்களில் சொல்ல போகிறாரு. மீண்டும் வந்து அடுத்த வாரம் சந்திப்போம். அனைவருக்கும் முன்னாடி பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.